ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கதை கேட்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு அழகான புல்வெளி இருந்துச்சு. ஆடுகளை மேய்க்கிறதுக்கு அந்த புல்வெளிக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நல்ல மேய்ச்சலை காணும் ஆடுகள் சந்தோஷத்தோடு சாப்பிட்டு மேய்ப்பனின் சத்தத்திற்கு கீழ்ப்பணிந்து நடக்கும். ஒரு நாள் ஆடு ஒன்று காணாமல் போயிடுச்சு. எங்கே தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. சந்தேகப்பட்டு இவர் தான் என் ஆட்டை திருடிட்டாருன்னு நீதிபதிக்கு முன்னாடி நிறுத்தினாரு ஆட்டோட சொந்தக்காரரு. கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து தொலைந்து போனது ஏன் ஆடுதான்னு சொன்னார். நீதிபதிக்கு ஒன்றுமே புரியலை. திடீர்னு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஆட்டை பார்த்த அனுபவம் இருந்ததுனால தொலைந்து போன ஆடை கொண்டு வர கட்டளை இட்டாரு. 2 பேரும் தனித்தனி அறையில வச்சு பூட்டினாரு. முதல் நபரை கூப்பிட்டு ஆட்டை கூப்பிடுன்னு சொன்னாரு. இந்த ஆடு எந்த அசையும் கொடுக்காம அமைதியா நின்றுச்சு. 2ஆம் நபரை கூப்பிட்டு கூப்பிடுன்னு சொன்னாரு. அவர் கண்ணான கூப்பிட்டோன்னே ஆடு சந்தோஷத்தோடு தலையை ஆட்டுக்கொண்டு அவர் இருக்கிற அறையை நோக்கி ஓடிச்சு. என்ன குட்டீஸ், தீர்ப்பு நல்லா இருந்துச்சா? யார் ஆட்டுக்கு சொந்தக்காரன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிதானே? ஆட்டுக்கு சொந்தக்கார்ட்ட அந்த ஆடை கொடுத்துட்டு மற்றவனை அனுப்பிட்டாரு நீதிபதி. மேய்ப்பனின் சத்தத்தை நன்றாக அறிந்திருந்த ஆடும் சந்தோஷத்தோடு மேய்ப்பனின் பின்னால் நடந்து போனது. என்ன குட்டீஸ், நல்ல மேய்ப்பனாகி இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா அவர் அவங்கள பத்திரமா பாதுகாத்து வழிநடத்துவாங்க. இயேசுப்பாவுக்கு செல்ல பிள்ளையா வாழணும்னா டெய்லி அவர்கிட்ட பேசணும். அப்போதான் நீ இயேசுப்பா உண்மையாக நேசிக்கணும்னு அர்த்தம். ஓகே தானே குட்டீஸ்? இன்னைக்கு நான் வசனத்தை கேட்டுடலாமா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யோவான் 10:27. இன்னொரு தட்டி சொல்லிடலாமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யோவான் 10:27. இன்னைக்கான பாட்டை கேட்டுடலாமா? இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. கைகள் தொட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய்.